ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் கிச் சேனல். இன்றைக்கி நான் இந்த மாம்பழத்தை வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாம்பழத்தை இப்போது மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கிண்ணத்தால் 3/4 கிண்ணம் இருக்குது. இனிமேல் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் மாம்பழம் எடுத்தோம் இல்லையா, இப்போது அதே கிண்ணத்தால் 1.5 கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் போட்டுடுறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் போட்டுட்டேன் வெல்லத்தை. அதே கிண்ணத்தால் 1 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். கடாயில் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா பெருசாகவும் வச்சுருக்கேன். நல்லா வெல்லம் உருகி கொஞ்சம் பாகுபதம் வரட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிக்குது. நான் வச்சுருக்க வெல்லத்தில் மண் இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். உங்கள் வீட்டில் மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிகட்டி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா இதுவாக வரட்டும். பாருங்கள், இப்போது நல்லா ஒரு திக்னஸ்க்கு வந்திருக்கு. பாருங்கள், ஒரு திக்னஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இந்த மாம்பழ பேஸ்ட்டை அதில் போட்டு கலந்துடுறேன். பாருங்கள், மாம்பழத்தை போட்டு நல்லா கலக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம். நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த அரிசி மாவு நானே மிக்சியிலேயே தான் அரிசியை பொடித்தேன். ரேஷன் அரிசி தான் மிக்சியில் ஊற வச்சு பொடித்தேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டு அதில் கலந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக்னஸ் பதத்துக்கு வந்துட்டு நான் இந்த கரண்டியால் ஒரு 8 கரண்டி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி ஒரு திக்னஸ் பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இது மேலே அப்படியே தடவி விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து செய்யலாம். அது வரலாம் கொஞ்சம் ஊறட்டும். நல்லா கொஞ்சம் சொதன்னு நெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். அடுப்பு ஏற்றிடுறேன். நல்லா எண்ணெய் காயட்டும். இதை பாருங்கள், எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நான் எண்ணெய் கவரில் தான் போடுறேன். எண்ணெய் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் கவரில் தான் போடுறேன். சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. காஞ்சிச்சானே கொஞ்சம் உண்டு போட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா எடுத்துடுறேன் எண்ணெயிலேருந்து. இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டுடலாம். பாருங்கள், அதிர்செல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.